வணக்கம், நான் அசோக் ஃப்ரம் ZyNerd. தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்து கேரளா ஸ்டேட் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இப்போ ஓப்பன் அப் ஆயிருக்குது கேரளாவோட ஸ்டேட் கவுன்சிலிங். கேரளா ஒரு ஓப்பன் ஸ்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸில் கொஞ்சம் சீட்ஸ் அக்ராஸ் இந்தியா யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வரும். ஸோ நீங்கள் இப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் சீட்ஸ், அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸை எடுத்தீங்க அப்படின்னா அதில் 15% ஆஃப் சீட்ஸ் யார் வேணாலும் ஆல் இண்டியா மெரிட்னு சொல்லுவாங்க, ஏஎம் கேட்டகரின்னு சொல்லி அந்த சீட்ஸை எடுக்கலாம். ஸோ இப்போ கேரளாவில் நல்ல மெடிக்கல் காலேஜஸ் தான் இருக்கும், பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிலோ ஆவரேஜ் மெடிக்கல் காலேஜை விட இந்த கேரளாவில் இருக்கக்கூடிய நல்ல மெடிக்கல் காலேஜ் வந்து எனக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களோ, இல்லை தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜஸ் க்ளோஸ் ஆகுது, இந்த மெடிக்கல் காலேஜஸ் எனக்கு வேண்டாம், நான் கேரளா பக்கத்தில் இருக்கிறேன், அதனால எனக்கு இந்த லொகேஷனல் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, பார்டர்ல இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களோ யூஸ்வலா இந்த கேரளா சீட்ஸ் ஆப்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் தமிழ்நாடுல இருக்கிறவங்க கேரளாவில் ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களும் இந்த சீட்ஸ் ஆப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு கேரளாவோட ஸ்டேட் கவுன்சிலிங்கோட அப்ளிகேஷன் டெமோ எப்படி அப்படிங்கிறத எடுத்துட்டு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. குயிக்கா ரன் த்ரூ பண்ணிடுவோம். இதுல தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் யூஸ்வலா கேரளா ஆரிஜின் இல்லை, கேரளா பர்த் இல்லை, பேரண்ட்ஸ் கேரளால இருந்து இல்லை அப்படின்னா தென் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ நம்ம எல்லாமே எடுத்துட்டு போவோம், உங்களுக்கு தேவையானதை நீங்க எடுத்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் 27th ஜூலை வரைக்கும் தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. 27 ஜூலை மார்னிங் 11 AM க்ளோஸ் ஆயிடுது. ஓப்பன் பண்றது வந்து அப்ளிகேஷன் 24 ஜூலை அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. வெப்சைட்டோட லிங்க் வந்து CE கேரளா, இந்த லிங்க்குக்கு நீங்க போகலாம் டைரக்டா. இந்த லிங்க்குக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுல KEAM 2026 போர்ட்டலுக்கு போடலாம், இல்லைன்னா நீங்க இந்த லிங்க் டைரக்டாவே போகலாம். இது ரெண்டுல எது வேணாலும் வச்சு நீங்க உள்ள போயிட்டு கேரளா அப்ளிகேஷன் போர்ட்டலுக்குள்ள போகலாம். டைரக்டா KEAM ஆன்லைன் போயிட்டு நீங்க அப்ளிகேஷன் போர்ட்டலுக்குள்ள போகலாம். இதுல உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஹியர்னு ஒரு பட்டன் இருக்கும், சரிங்களா? ஸோ இங்க போயிட்டு நீங்க 27th ரெஜிஸ்டர் பண்ணணும். மார்னிங் 11 AM ஆஸ் ஏர்லி as பாசிபிள் ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. எலிஜிபிலிட்டி ஃபார் கேரளா ஸ்டேட் கவுன்சிலிங்ஸ் ரெண்டு வகையா இருக்கு. ஒன்னு வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் கவர்மெண்ட் கோட்டா விதின் கேரளா, இது வந்து கவர்மெண்ட் கோட்டா கேரளைட்ஸ் ஒன்னு. இது வந்து யாருக்கு அப்படின்னா கேரளைட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியை டிஃபைன் பண்ணுது. இது வந்து எய்தர் பர்சன் should have been born in கேரளா, ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, கேண்டிடேட், அவங்க கேரளால பிறந்திருக்கணும், பர்த் பிளேஸ் கேரளாவா இருந்திருக்கணும், இல்ல அவங்களோட ஒரு பேரண்ட், ஏதாவது ஒரு பேரண்ட் கேரளால பர்த் பிளேஸா இருந்திருக்கணும். இன்கேஸ் நீங்க கேரளால பர்த் பிளேஸா இருக்கிறீங்க, உங்களுக்கு நீங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கீங்க பட் கேரளால பர்த் பிளேஸா இருக்கீங்கன்னா கேரளால நீங்க எலிஜிபிலிட்டி கிளைம் பண்ண முடியும். பிகாஸ் யூ ஆர் பார்ன் இன் கேரளா நீங்க எலிஜிபிலிட்டி கிளைம் பண்ண முடியும். பட் ஒன்லி திங் இஸ் தமிழ்நாட்டில் ஒரு டியூவல் நேட்டிவிட்டி கிளாஸ் இருக்கு, ரொம்ப கிளியரா பாத்துக்கோங்க. கேரளால நேட்டிவிட்டி கிளைம் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வந்து திருப்பி நேட்டிவிட்டி கிளைம் பண்ண முடியாது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டி கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஆஸ் பர் தமிழ்நாடு ப்ராஸ்பெக்டஸ் ரூல்ஸ் தப்பு. ஸோ ஏதாவது ஒரு நேட்டிவிட்டி தான் நீங்க கிளைம் பண்ண முடியும். பட் இஃப் யூஆர் ஒன்லி கிளைமிங் கேரளா நேட்டிவிட்டி மட்டும் தான் நான் பண்றேன் அப்படின்னா உங்களால அது பண்ண முடியும், இந்த கிரைட்டீரியா கீழே இருந்தீங்க அப்படின்னா. இது போக ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ், IAS, IPS, IFS ஆஃபீஸர்ஸ் கேரளா கேடருக்கு அலாட் ஆயிருக்காங்க. அண்ட் அப்படின்னா அவங்க கேரளால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தென் அவங்களுக்கு கேரளா கேடர்ல அலாட் ஆயிருக்காங்கன்னா தென் தேர் எலிஜிபிள் ஃபார் கவர்மெண்ட் சீட்ஸ் ஆஃப் கேரளா. அந்த கவர்மெண்ட் சீட்ஸ் ஆஃப் கேரளால பட் அவங்களுக்கு எலிஜிபிள் ரிசர்வேஷன் கேட்டகரி எதுவுமே வராது. SM ஸ்டேட் மெரிட்னு சொல்லுவாங்க, அதுலதான் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். இவங்க எல்லாருமே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸோட சீட்ஸ், ஸ்டேட் மெரிட் சீட்ஸ், 15% செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க எலிஜிபிளா இருப்பாங்க. அடுத்தது கேரளா ஸ்டேட் கவுன்சிலிங்ல நான் கேரளைட் கேட்டகரி 1 இருக்குது. இவங்களும் கவர்மெண்ட் சீட்ஸுக்கும் எல்லா செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸுக்கும் எலிஜிபிள் தான். ஒன்லி திங் இவங்களுக்கும் ரிசர்வேஷன் கிடையாது. பட் இவங்க யாரா இருப்பாங்க, ஒன்னு கேரளால இருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஃபென்ஸ் சர்வீஸ்ல எம்ப்ளாயியா இருந்து அவங்க சன் ஆர் டாட்டர் 12th கேரளால படிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம், தென் தே ஆர் எலிஜிபிள். கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட்ல 2 years அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணி அவங்க சன் ஆர் டாட்டர் குவாலிஃபைங் கோர்ஸ் கேரளால எலிஜிபிளா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க கவர்மெண்ட்லயே ஒர்க் பண்ணல பட் கேரளால 5 வருஷம் ரிசைட் பண்ணிருந்தீங்க, லாஸ்ட் 12 years ஸ்கூலிங் உங்க பசங்க பண்ணும்போது கேரளால 5 வருஷம் ரிசைட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட சன் ஆர் டாட்டர் இஸ் எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ஆரிஜின் கிடையாது, எதுவுமே இல்லை, நான் ரிசைடும் பண்ணல பட் 8th to 12th நான் கேரளால பண்ணியிருந்தேன்னா தென் ஆல்சோ யூஆர் எலிஜிபிள் ஃபார் கேரளா கோட்டா. பட் உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரி இல்ல ஸ்டேட் மெரிட் கேட்டகரி சீட்ஸ் மட்டும் தான் வரும். எந்த கேட்டகரிக்கு என்ன ரேங்க்ஸ் வரைக்கும் கிடைக்குங்கிறது ZyNerdல இருக்குது, யூ கேன் ஹேவ் a look at it. நான் கேரளைட் 2 இதுதான் மோஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. அதாவது கேரளால செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட்ஸ்ல பிரைவேட் இன்ஸ்டியூட் சீட்ஸ்ல 8.9 lakhs தான் ஃபீ இருக்குது, மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஃபீ ஸ்ட்ரக்சருக்கு தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போறதுக்கு பதிலாக நான் இதுக்கு போகலாம் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா தென் இந்த சீட்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். யூஸ்வலா இந்த சீட்ஸ் வந்து 80,000 to 1 lakh வரைக்கும் அவைலபிளா இருக்கும். 80,000க்கு அவைலபிளா இருக்கும், 1 lakh மேபி அவைலபிளா இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த வருஷத்துக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பேசிக்கா 8 lakhs ஃபீல இருக்கக்கூடிய சீட்ஸ், 8 to 9 lakhs ஃபீல இருக்கக்கூடிய சீட்ஸ்
கேரளால அவைலபிளா இருக்குது பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்ல 15% அக்ராஸ் இந்தியா யார் வேணாலும் எலிஜிபிள், யாருனாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் எக்ஸப்ட் அதர் கண்ட்ரி கேண்டிடேட்ஸ், அவங்கள தவிர வேற எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். ரிசர்வேஷன் ஆப்வியஸா கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீ 650 ஃபார் ஜெனரல் கேட்டகரி, எஸ்சிக்கு 260 அண்ட் எஸ்டிக்கு நோ அப்ளிகேஷன் ஃபீ. இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போவீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் பார்ட் அப்ளிகேஷன். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பேசிக் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு கேண்டிடேட் லாகின் வழியா உள்ள போய் அப்ளிகேஷனை எப்போ வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். பட் எப்போ வேணாலும்ங்கிறது 27th மார்னிங் 11 AM வரைக்கும். ஃபர்ஸ்ட் இந்த இதெல்லாம் ரீட் அவுட் பண்ணிருங்க. கைட்லைன்ஸ் தான், ப்ராஸ்பெக்டஸ் முடிஞ்சா வாசிங்க, அப்படி இல்லைன்னா கோ த்ரூ ஆர் இங்கிலீஷ் சேனல், நம்ம கேரளா இன்ஃபோ கைட்ஸை நம்ம போடுவோம். லேட்டரா கூட நீங்க வாசிக்கலாம். இப்போ ப்ரொசீட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ தெரியணும், என்னோட ரேங்க் என்ன. ZyNerdல நீங்க பாத்தீங்கன்னா க்ளோசிங் ரேங்க்ஸ் அப்ராக்சிமேட்டா என்னன்னு போட்டிருப்போம். இந்த இன்ஸ்டியூட்ல இந்த சீட்ஸ் இருக்குது. மேபி நான் கிறிஸ்டியன் மைனாரிட்டி ஃப்ரம் கேரளா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி, முஸ்லீம் மைனாரிட்டி எக்ஸெட்ரானா அந்த சீட்ஸே நீங்க யூ கேன் ஹேவ் அ லுக் அட் இட் அண்ட் யூ கேன் ப்ரொசீட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஸ்கிரீன் இதுதான் இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஃபீல்ட்ஸ். இதை ஃபில் அப் பண்ணிட்டு இனிஷியல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் என்டர் பண்ணுங்க. 10th மார்க் ஷீட் எக்ஸாக்டா எப்படி இருக்கோ அதே மாதிரி. MBBSல 12th கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. இப்போதைக்கு 10th மார்க் ஷீட் படி என்டர் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க, மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க அண்ட் இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணும்போது 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. இந்தியாவோடது மட்டும் தான் அப்ளிகபிள். 0+9 எல்லாம் போடாதீங்க, 10 டிஜிட்ஸ் மட்டும் போடுங்க. இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்க அண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு கேப்சா என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு விஷயம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது, வெரி கிளியர்லி இந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை கடைசி வரைக்கும் மாற்ற முடியாது. எல்லா கம்யூனிகேஷனும் இதில் தான் வரும். ஸோ சேஞ்ச் பண்ணிடாதீங்க. அண்ட் ஸோ கரெக்டான உங்களோட மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கொடுங்க. கொடுத்துட்டு இஃப் யூ சே கன்ஃபார்ம் யூ கேன் கோ அண்ட் சே ஓகே. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிளியர் ஆயிடும். இந்த டைம்ல கூட நீங்க போய் எடிட் பண்ணிக்கலாம் டேட்டாவை. பட் ஒன்ஸ் இது பண்ணதுக்கு அப்புறம் இந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கு இந்த நேம் டேட் ஆஃப் பர்த் தான். நீங்க எதையாவது நேம் டேட் ஆஃப் பர்த் மாத்தணும்னா இன்னொரு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னொரு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி தான் பண்ண முடியும். அண்ட் ஓடிபி என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். இது வந்த உடனே கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்எம்எஸ்லயும் வரும், பட் ஸ்டில் எங்கேயாவது கேப்சர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களோட லாகின் ஐடி. forget பண்ணிட்டீங்கன்னா it might be difficult. Proceed to fill the application. அப்ளிகேஷன் வந்து இத்தனை பார்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கோம். இனி இந்த கம்ப்ளீட் செட்ஸ் fill application, pay application fee, image upload certificate and acknowledgement எல்லாமே பண்ண போறோம். எந்த டைம்ல வேணாலும் நீங்க முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா கேண்டிடேட் லாகின், அந்த கேண்டிடேட் லாகினுக்கு வந்து நீங்க அப்ளிகேஷனை fill up பண்ணிக்கலாம். போயிட்டு before 27th 11 AM லாஸ்ட் மினிட்ல பண்ணாதீங்க. we'll start with filling the application. basic details இதுதான் கேட்பாங்க. இந்த basic details முடிச்சதுக்கு அப்புறம் then we'll move on to the next part. first வந்து gender nationality கொடுப்போம். gender கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் nationality இந்தியன் கொடுப்போம். இந்தியன் கொடுத்தா first question நீங்க கேரளைட் ஆல் இந்தியா சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் IAS ஆஃபீஸர்ஸ் சொன்னோம் இல்லையா, ஆர் நான் கேரளைட் இது கேட்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மூணுக்கு தான் கவர்மெண்ட் சீட்ஸ் அண்ட் ஸ்டேட் மெரிட்ல இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸ் எல்லாமே வரும். அண்ட் செகண்ட் பார்ட்ல இருக்கிறவங்களுக்கு NK2க்கு ஒன்லி 15% ஆல் இந்தியா மெரிட் செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸ் மட்டும் வரும். ஸோ இதை ஃபில் பண்ணிட்டு கொடுங்க. இதுல அகைன் உங்க ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கோம், ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் திஸ் இஸ் வாட் இஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். அந்த நேட்டிவிட்டி டீடைல்ஸ்க்கு இப்போ நீங்க OCI செலக்ட் பண்றீங்க. நம்ம நேஷனாலிட்டி இந்தியன் செலக்ட் பண்ணதுனால இதெல்லாம் கேட்டுச்சு. நம்ம நேஷனாலிட்டி OCI அப்படின்னு செலக்ட் பண்றோம் அப்படின்னா தென் என்ன சொல்லும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி உங்களோட எலிஜிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது. 4/3/2021 அப்புறம் OCI கார்டு எடுத்தீங்கன்னா நீங்க OCI தான் இருப்பீங்க. 4/3/2021 முன்னாடி OCI கார்டு எடுத்திருந்தீங்கன்னா இந்தியன் நேஷனல்ஸ் மாதிரியே நீங்க ட்ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா சீட்டும் கிடைக்கும். ஸோ நீங்க OCI கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன கேட்கும், கேரளைட் AAS, நான் கேரளைட் 2 இதெல்லாம் என்ன அசியூம் பண்ணி நீங்க இந்தியன் நேஷனாலிட்டி, இந்தியன் நேஷனாலிட்டிக்கு அட் பார்ல உங்களுக்கு சீட்ஸ் கொடுக்கணும். அது எப்போ 4/3/2021 முன்னாடி நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இதுல ஒன்று செலக்ட் பண்ணி யூ கேன் கோ ஹெட் அண்ட் தென் யூ வில் சே you'll go ahead and apply. இப்போ நீங்க அதர் நேஷனாலிட்டின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா you're not eligible னு வரும். அதர் நேஷனல்ஸ் are not eligible for KEAM. இது கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் it will ask for ஆதார் நம்பர். உங்களோட 12 digit ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்க ப்ராப்பரா. and then it will enter, you will have to enter father's details or mother's details. unfortunately ஃபாதர் மதர் இல்லாதவங்களுக்கு கார்டியன் இருப்பாங்க. அப்படி கார்டியன் இருக்கிறப்போ கார்டியனோட டீடைல்ஸ் ஃபாதரோட மதரோட டீடைல்ஸோட ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபாதரோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஆக்குபேஷன் எக்ஸெட்ரா என்டர் பண்ணிட்டு மதரோட டீடைல்ஸும் என்டர் பண்ணிட்டு கார்டியன் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். கார்டியன் டீடைல்ஸ் எல்லாருக்கும் மேண்டேட்டரி கிடையாது ஆப்வியஸ்லி. ஸோ சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் டீடைல்ஸ். கம்யூனிகேஷன்ல அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் மேண்டேட்டரி இல்ல, முடிஞ்சதா என்டர் பண்ணுங்க. பட் ஸ்டில் திஸ் டீடைல்ஸ் ஆர் ரிக்வயர்ட். பெர்மனன்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. இதுக்கும் எலிஜிபிலிட்டிக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க கேரளால இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்க, டஸ் நாட் டிஃபைன் எலிஜிபிலிட்டி. உங்களோட எலிஜிபிலிட்டி நீங்க பார்ன் இன் கேரளாவா, பேரண்ட்ஸ் பார்ன் இன் கேரளாவா, இல்ல நீங்க 5 வருஷம் கேரளால படிச்சிருக்கீங்களா, அதை பொறுத்து தான். உங்க ரெசிடென்ஸை பொறுத்து கேரளா எந்த எலிஜிபிலிட்டியும் டிஃபைன் பண்றதுங்கிறதுல பண்ணலங்கிறதுல தெளிவா இருங்க. நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம்,
பட் பேரண்ட்ஸ் கேரளால born உங்களுக்கு கேரளா கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். பட் டியூவல் நேட்டிவிட்டி கிளாஸையும் பார்த்துக்கோங்க வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்றீங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் இங்க என்டர் பண்ணுங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா அந்த ரெண்டையும் இங்க சேம் as பெர்மனன்ட் அட்ரஸ் செக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலா பாப்புலேட் ஆயிரும். இல்லனா நீங்க என்டர் பண்ணணும் சேவ் அண்ட் ப்ரொசீட். இதுல எந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கும் வராதுங்கிறதுல தெளிவா இருங்க. எல்லாமே இமெயில் மொபைல் நம்பர்ல தான் வரும். அதனால உங்க இமெயில் மொபைல் நம்பரை கொடுங்க. அகாடமிக் டீடைல்ஸ் ஆப்வியஸா நீங்க என்ன செலக்ட் பண்ணுவீங்க, குவாலிஃபிகேஷன்ல +2 ஆர் ஈக்குவலன்ட் தான் முடிச்சிருப்பீங்க, பாஸ் பண்ணிருப்பீங்க எக்ஸாம், ஏற்கனவே எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சிருச்சு. போர்ட் ஆஃப் ஸ்டடி எந்த போர்ட் ஆஃப் ஸ்டடியோ மென்ஷன் பண்ணுங்க. இப்ப தமிழ்நாடுனா இங்க தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எஜுகேஷன் இருக்கு இல்லையா, அதை மென்ஷன் பண்ணுங்க. ஸ்டேட் போர்டு இல்ல சிபிஎஸ்சினா இங்க சிபிஎஸ்சின்னு ஒன்னு இருக்கும், ஸ்டேட்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, அதை மென்ஷன் பண்ணுங்க. இந்த இதுல உங்க போர்டே இல்லைன்னா அதர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுங்க. யூஎஸ்ஏ அங்க இருக்கிற போர்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எந்த போர்டோ இருக்கிற போர்டை செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா அதர்ஸ் போட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் உங்களோட 12th சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய ரோல் நம்பர் இல்ல ரெஜிஸ்டர் நம்பர் ஏதாவது ஒண்ணு மென்ஷன் பண்ணுங்க. டிரான்ஸ்கிரிப்ட் ஸ்டடி பண்ணிருக்கீங்களான்னு, இது வந்து ஆயுஷ்கான ரிக்வயர்மெண்ட், ஆயுர்வேதக்கான ரிக்வயர்மெண்ட் ஐ திங்க். ஸோ அது வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். எஸ்னா எஸ்ன்னு போடுங்க, நோன்னு நிறைய பேர் போடுவீங்க, நோ போடுங்க. எத்தனை வருஷம் கேஏஎம்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு, நாட் மேண்டேட்டரி திங், தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மறந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. மென்ஷன் ஹவு மெனி இயர்ஸ், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றேன்னா 1ன்னு மென்ஷன் பண்ணுங்க. இல்லைன்னா சாரி இதுக்கு முன்னாடி பண்ணவே இல்லைன்னா நோன்னு மென்ஷன் பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா, ஏற்கனவே லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 1 மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் எப்பனாலும் ப்ரீவியஸ் பேஜுக்கு போயிருக்கலாம். இப்போ நம்ம சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு வரும். இஃப் யூர் கேண்டிடேட் ஃப்ரம் தமிழ்நாடு, கம்யூனல் ரிசர்வேஷன் அப்ளிகபிள் கிடையாது. நான் தமிழ்நாட்டில் SC/ST கேண்டிடேட், கேரளால born, என்கிட்ட இருக்கிறது தமிழ்நாடோட SC/ST சர்டிஃபிகேட், கேரளாக்கு நீங்க எலிஜிபிள் தான், கவர்மெண்ட் கோட்டாக்கு எலிஜிபிள் தான். தமிழ்நாடு தான் அப்ளை பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன், டியூவல் நேட்டிவிட்டி வேண்டாம், எனக்கு கேரளால நல்ல சீட் கிடைக்கும், கேரளால கோழிக்கோட்ல தான் நான் போய் படிக்கணும்னு நினைக்கிறேன், கேரளா born, நானோ என்னோட பேரண்டோ நான் கேரளால அப்ளிகேஷன் போட போறேன், தமிழ்நாடு அப்ளை பண்ணல, கரெக்ட், அது பண்ண முடியும். ஆனா தமிழ்நாடோட SC/ST சர்டிபிகேட் வச்சுட்டு கேரளால போய் SC/ST கிளைம் பண்ண முடியாது. தமிழ்நாடோட BCM சர்டிபிகேட் வச்சுட்டு கேரளால கிளைம் பண்ண முடியாது. நீங்க கேரளா உண்மையான நேட்டிவா இருந்தா தான் கேரளால வில்லேஜ் ஆஃபீஸரோ தாசில்தாரோ சர்டிபிகேட்ஸ் கொடுப்பாங்க. அங்க உள்ள சர்டிபிகேட் தான் வேணும் உங்களுக்கு. ஸோ இங்க நீங்க அப்ளை பண்றது தமிழ்நாடோட நேட்டிவிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுட்டு அங்க அப்ளை பண்ண முடியாது. கம்யூனிட்டி கிளைம் அப்படியே நீங்க அப்ளை பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களோட சர்டிஃபிகேட்டை பார்த்துட்டு. கம்யூனிட்டி கிளைம் ஃபார் ரிசர்வேஷன் அது ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து இந்தியன் நேட்டிவிட்டி கேரளைட்டா இருந்தா, கேரளைட்னு நீங்க போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் கிடைக்கும். அதுலயே நான் சொன்ன கிளாஸ் இருக்கு, கேரளா சர்டிஃபிகேட் தான் வேணும். இப்போ இன்கேஸ் நீங்க வந்து நேட்டிவிட்டி வந்து வேற ஏதாவது செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிசேபிள் ஆயிடும், நெக்ஸ்ட் போயிடலாம். நேட்டிவிட்டி வந்து கேரளான்னு செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எந்த கேட்டகரி அப்படிங்கறத கேட்கும். அந்த உங்களோட எலிஜிபிள் ரிசர்வேஷன் கேட்டகரி ஒன்னு கேட்கும், அப்புறம் ஃபாதரோட கேட்டகரி மதரோட கேட்டகரி ரெண்டும் நீங்க செலக்ட் பண்ணணும். நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணுவீங்கன்னா ஃபாதர் மதர் கேட்டகரி ரெண்டுல ஒரு கேட்டகரி உங்களோட கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. யூஸ்வலா எது பெனிஃபிஷியலோ அதை செலக்ட் பண்ணுவாங்க. பட் யூஸ்வலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நான் இந்த கேட்டகரியில இருக்கிறேங்கிறது, அதை பொறுத்து செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஃபாதர் அண்ட் மதரோட நீங்க இங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல NA STன்னு வருது இல்லையா, NAங்கிறது வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு வரும், ST அப்படிங்கிறது வந்து இந்த கேட்டகரி கம்யூனிட்டி நீங்க செலக்ட் பண்றதை பொறுத்து அந்த காஸ்ட் கேட்டகரி பொறுத்து இங்க ஆட்டோமேட்டிக்கா பாப்புலேட் ஆகும். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தங்க SC இல்ல ST கேண்டிடேட்டா இருந்தா கேண்டிடேட் கேன் கிளைம் SC/ST. அதே மாதிரி டிஃபரெண்ட் கேட்டகரிஸ்க்கும் அப்படி இருந்து SC and ST யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா இன்டர் காஸ்ட் மேரிட் கப்புள் ஆஃப் ஹூம் ஒன் இஸ் an SC/ST இங்க கேட்கும். இதுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அதெல்லாம் நீங்க லேட்டரா அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இன்கேஸ் இன்டர் காஸ்ட் மேரேஜ் இல்லை அப்படின்னா தென் நோ நீங்க காமிக்கும். தென் இன்கேஸ் நீங்க SC or ST இங்க ரெண்டுல ஒருத்தங்க இருக்காங்க, நீங்க கிளைம் பண்ற கம்யூனிட்டியும் ஷெட்யூல் ட்ரைபா இருக்கிற பட்சத்துல STO SCO இருக்கிற பட்சத்துல தென் பெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ் மெட்டர்னல் கிராண்ட் பேரண்ட்ஸ் டீடைல்ஸ் கேட்கும். அம்மாவோட வழியில ஃபாதர் அண்ட் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர், அப்பாவோட வழியில கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர், அம்மாவோட வழியில கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் கிளிக் பண்ணிட்டு டேட்டா என்டர் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். இது எல்லாமே யூஸ்வலா கேரளால இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும், தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு இருக்காது. நம்ம அடுத்தது we look at other reservation details. நீங்க இதுல எதுலயாவது ரிசர்வேஷன் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, டிஃபென்ஸ்ல இருந்திருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்திருக்காங்க, BDS முடிச்சவங்க MBBS போறாங்க, ஆயுர்வேதி முடிச்சவங்க போறாங்க, நர்சிங் ஹோமியோபதி நர்சிங் அலோபதி முடிச்சவங்க போறாங்க அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் NCC எல்லாமே இருக்கும். இது எல்லாம் கேரளைட்ஸ்க்கு தான், those who are in Kerala and இது கேரளால இருந்திருக்கணும் அவங்களோட கேடர் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இது. நீங்க உங்களுக்கு இதை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு then you will also have to do your reservation for PWD and minority etc. ஃபர்ஸ்ட் நம்ம இதுல செக் பண்ணிடுவோம், என்னென்ன இருக்கோ அதெல்லாமே செக் பண்ணிட்டு தென் அடுத்தது மூவ் ஆகும். இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்க வந்து இந்த கம்ப்ளீட் டீடைல்ஸை
நீங்க வந்து எல்லாமே எடுத்து சிலருக்கு அனுப்ப வேண்டியிருக்கும். என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத பொறுத்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் அதெல்லாமே பொறுத்துட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நீங்க அப்ளிகேஷன் போர்ட்டல்ல அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இதை நீங்க பாத்துக்கோங்க என்ன கேட்டகரிங்கிறத பொறுத்து. அடுத்தது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ். நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா, கேரளைட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு. கேரளைட் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ப எஸ் கொடுத்துட்டு உங்களோட யூடிஐடி அண்ட் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். கேரளைட் இல்ல அப்படின்னா தென் மைனாரிட்டி கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா இல்ல என்ஆர்ஐ தான் உண்டு. இந்த பிடபிள்யூடி ரிசர்வேஷன் கிடையாது. நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு மைனாரிட்டி. கிறிஸ்டியன் ஆர் முஸ்லிம் மைனாரிட்டிக்கு சீட்ஸ் இருக்குது, ஏசிஎம்எம்ங்கிற சீட்ஸ். அதுவும் எங்கள் க்ளோஸ் ஆச்சுன்னு ZyNerdல பாருங்க. கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸ் மேபி 2.5-3 lakhs வரைக்கும் கூட போயிருக்கும். ஸோ அந்த அட்வான்டேஜ் கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டியூட்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி முஸ்லிம் மைனாரிட்டிக்கு இருக்கும். ஸோ நீங்க முஸ்லிம் மைனாரிட்டி கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேண்டிடேட்னா இந்த சீட்ஸை அவைல் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நேட்டிவிட்டி கேரளைட் ஏஎஸ், நான் கேரளைட் 2னா இது டிசேபிள்டா இருக்கும் மைனாரிட்டி கோட்டா, விச் மீன்ஸ் உங்களுக்கு அந்த சீட்ஸ் உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது. என்ஆர்ஐ கோட்டா வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு எஸ் ஆர் நோ நீங்க அடுத்தது செலக்ட் பண்ணணும். என்ஆர்ஐ நீங்க அதர் ஸ்டேட் கேண்டிடேட் இருந்து என்ஆர்ஐல அப்ளை பண்றீங்க, நான் கேரளைட் 2 இருந்து என்ஆர்ஐல அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு கேரளைட் அண்ட் நான் கேரளைட் 1 முடிச்சதுக்கு அப்புறம் சீட்ஸ் இருந்தாதான் நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்கரா இருந்தா கூட இவங்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி ரேங்கராக முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற சீட்ஸ் தான் உங்களுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டில கொடுப்பாங்க. என்ஆர்ஐ கிளைம் பண்றதா இருந்துச்சுன்னா யார் என்ஆர்ஐக்கு உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றாங்கிறது பார்க்கணும். நீங்க இது வந்து ஆல் இண்டியாவுக்கும் இதுக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில டிஃபரன்ஸ் இருக்கும். என்ஆர்ஐ கேட்டகரி யார் யார் ஸ்பான்சர் பண்ண முடியுங்கிறது. ஒருவேளை இங்க என்ஆர்ஐ சீட்ஸ் கிடைக்கும், நான் கேரளைட்ஸ்க்கு கூட என்ஆர்ஐ சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்க அப்ளை பண்றீங்க என்ஆர்ஐக்கு கீழே அப்படின்னா தென் இந்த கேட்டகரிஸ் கீழே இருந்தாங்கன்னா நீங்க அடிஷனலா அப்ளை பண்ண முடியும். இங்க மட்டும் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் இங்க அப்ளை பண்ணலாம். ஆல் இண்டியால கிடையாது, தமிழ்நாட்டில் உண்டு. பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இங்க கேரளால அப்ளை பண்ணலாம். ஹாஃப் பிரதர் ஹாஃப் சிஸ்டர் அப்ளை பண்ணலாம். அது போக அடாப்டட் ஃபாதர் அந்த அப்ளை பண்ணலாம். ஒரு சின்ன கேட்டகரி இன்னும் இருக்குது. அது வந்து கிராண்ட் ஃபாதர் ஆர் கிராண்ட் மதரோட பிரதர் சிஸ்டரோட சன்ஸ் இன்னொரு லெவல் போறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல அப்பா அம்மாவோட பிரதர் சிஸ்டரோட சன்ஸ் தான் இதுல கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதரோட பிரதர் சிஸ்டர் அண்ட் சன்ஸ் அப்ளை பண்ணலாம். தென் யூ கேன் மூவ் ஹெட். அடுத்தது வந்து செலக்ட் பண்ணிட்டு மூவ் ஹெட். ஆனுவல் ஃபேமிலி இன்கம், ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ் ஆஃபீஸ் எல்லாமே ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு இது ஃபீ கன்செஷனுக்காக. நீங்க கேரளாவில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்னா உங்களுக்கு ஃபீ கேரளைக்கு இருந்தால் ஃபீ கன்செஷன் இருக்கும், அதுக்காக கேட்டிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து, எந்த தாலுக்ல இருந்து, எந்த வில்லேஜ் ஆஃபீஸ்ல இருந்து நீங்க அந்த இன்கம் டீடைல்ஸ் வச்சிருக்கீங்களோ, அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களோ அதை நீங்க அப்லோட் பண்ணிட்டு தென் யூ கேன் மூவ் ஆன் டு அக்கௌண்ட் டீடைல்ஸ். இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து ஃபீ ரீஃபண்டுக்காக, இல்ல ஏதாவது செக்யூரிட்டி டெபாசிட் லேட்டரா கேட்டாங்கன்னா அந்த ரீஃபண்டுக்காக. நீங்க ஒரு 50,000 ரூபாய் பே பண்ணுவீங்க ஒரு டைம்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண சொல்றாங்க கடைசி ஸ்ட்ரே ரவுண்ட்ல. இந்த சீட் எடுக்கணும்னா நீங்க பே பண்ணணும். இல்ல இந்த சீட் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கான ஃபீயை கேரளால பே பண்ணணும்னு சொல்றீங்க. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பே பண்றீங்க, செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு ஆல் இண்டியால சீட் கிடைக்குது, இங்க இருந்து மூவ் பண்ணிடுறீங்க ஆல் இண்டியாக்கோ இல்ல வேற ஸ்டேட்டுக்கோ. அப்போ இந்த ஃபீ ரீஃபண்ட் ஆகும் சில சமயங்கள்ல. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல எல்லாம் எந்த டிடக்ஷன் இல்லாம ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ரீஃபண்ட் பண்றப்போ உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்ல வேணும் அப்படிங்கறது இங்க கேட்டிருக்காங்க. எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கிறது இல்ல, நீங்க உங்க ஃப்ரெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அப்புறமா உங்க ஃப்ரெண்டுக்கு பே பண்ணிடுவீங்களா இருக்கும். இது 1.5 மாசம் கழிச்சு ரீஃபண்ட் ஆகும். அது யார் அக்கௌண்ட்டுக்கு வேணும்? நம்ம அக்கௌண்ட்டுக்கு தானே வரணும். ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டை இங்க மென்ஷன் பண்ணுங்க. நெட் சென்டர்ல கேர்ஃபுல்லா இருங்க, அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிடாதீங்க. வேற எங்கேயாவது போய் ஃபில் பண்றதா இருந்தா உங்களோட அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணுங்க. கடைசியா ப்ரிவியூ அப்ளிகேஷன். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் ப்ரிவியூன்னு லிங்க் இருக்கும். சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அது வரும். அப்ளிகேஷன் ப்ரிவியூ வர்றப்போ கம்ப்ளீட் அப்ளிகேஷனை ஒரு தடவை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒவ்வொரு பாக்ஸா செக் பண்ணுங்கன்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ப்ளீஸ் டேக் தட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஆஃப் 10 minutes. அட்லீஸ்ட் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கரெக்டான டேட்டா தான் கொடுத்துருக்கோமாங்கிறத செக் பண்ணுங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் நீங்க வந்து எல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 2 டிக்ளரேஷனையும் சைன் பண்ணி சேவ் அண்ட் ஃபைனலைஸ் சொல்லிட்டு மூவ் பண்ணுங்க. ஃபர்தர் மாடிஃபிகேஷன்ஸ் வில் நாட் பி அலவுட் ஆஃப்டர் சேவ் அண்ட் ஃபைனலைஸ் சொல்லியிருக்காங்க. கிளியரா ஓகே கொடுத்து போங்க. இந்த ஸ்டேஜ்லயும் எடிட் பண்ணலாம். திருப்பி இங்க வந்து யூ கேன் கம் பேக் அண்ட் எடிட் ஹியர். பட் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இட் மைட் நாட் பி பாசிபிள். அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் தான் பாசிபிள், பட் எடிட்டிங் மைட் நாட் பி பாசிபிள். லேட்டரா இஷ்யூனா நீங்க சிஇக்கு பேசணும். இதெல்லாம் இல்லாம இப்பவே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் எவ்வளவு அமௌண்ட்ங்கிறது இங்க காமிக்கும், பார்த்துட்டு அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட்டுக்கு போகலாம். கிளியரா மென்ஷன் பண்ணும். கோ ஹெட் அண்ட் மேக் த பேமெண்ட். அண்ட் இதுல வந்து 2 ஆப்ஷன்ஸ் தான் எங்களுக்கு காமிச்சது, கிரெடிட் ஆர் டெபிட் கார்ட்ஸ் அண்ட் நெட் பேங்கிங். இது பார்த்துக்கோங்க. 2 ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் கிரெடிட் நெட் பேங்கிங் போனீங்கன்னா எல்லா பேங்க்ஸும் வரும். எந்தெந்த பேங்க் இருக்கோ அதில் நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் பேங்க்கை கொடுத்து நெட் பேங்கிங் போய்க்கலாம். அண்ட் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் யூ வில் கெட் திஸ் அப்ளிகேஷன் நம்பர், சிஇயோட டிரான்சாக்ஷன் ஐடி, உங்க டிரான்சாக்ஷன் 650 rupees அல்ல 260 rupees சக்சஸ்ஃபுல் ஆயிருக்குங்கிறதுக்கு, அண்ட் பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ஐடி போயிட்டு பேக் டு ஹோம் வந்துடலாம். ஸோ ஒன்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் பார்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. பேமெண்ட் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அப்லோட் பண்ணணும் சர்டிஃபிகேட்ஸ். அப்லோட் இமேஜஸ்ல வந்து இந்த பர்டிகுலர் 1 KB 100 KB இருந்து இந்த பர்டிகுலர் வித் அண்ட் ஹைட்ல போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டா அப்லோட் பண்ணுவோம். போட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் கிளியரா அப்லோட் பண்ணுங்க. சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணும்போது சில சர்டிஃபிகேட்ஸ்க்கு ப்ரொஃபார்மா எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன், நீங்க தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இருக்க மாட்டீங்க, பட் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் கேரளால இருந்து இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க கேரளைட்டாவே இருக்கீங்க, கேரளைட் கீழே வரீங்க இந்த பர்டிகுலர் கேட்டகரினா நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த மாதிரி இல்ல லெட்டஸ் சே டிஃபென்ஸ் பர்சன் இல்ல யூ ஹார் ஸ்போர்ட்ஸ் என்சிசி அந்த மாதிரி இருக்குன்னா இந்த ப்ரொஃபார்மர்ஸ்ல ஏதாவது டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு போக வேண்டியிருக்கும். யூஸ்வலா நீட் இந்த ப்ரொஃபார்மன்ஸ் டாக்குமெண்ட் ப்ரொஃபார்மன்ஸ் டவுன்லோட் ப்ரொஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணா எல்லா ப்ரொஃபார்மாவும் வரும். இதுல நிறைய நீங்க ஏற்கனவே வச்சிருப்பீங்க, பர்த் சர்டிஃபிகேட் ஏற்கனவே வச்சிருப்பீங்க, ப்ரூஃப் ஆஃப் நேட்டிவிட்டிக்கு, அப்ப எதுவும் பண்ண வேண்டாம். இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு வில்லேஜ் ஆஃபீஸரோ தாசில்தாரோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ப நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஆனா நீங்க ஒருவேளை எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கீங்கன்னா இதை பிரிண்ட் அவுட் எடுத்தாதான் உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்பர் அண்ட் நேம் எல்லாம் வரும். அதை எடுத்துட்டு போய் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆஃபீஸ்ல கொடுத்து அதை திருப்பி இங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. வேர் யுவர் ரோல் நம்பர் இஸ் ரிக்வயர்ட், the application number is required and upload certificates இதுல எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் கேரளைட் 2 இருந்துச்சுன்னா நமக்கு என்ன கேட்கறாங்க அப்படின்னா நீங்க நேட்டிவிட்டி ப்ரூஃபுக்கு ஒன்னு மேண்டேட்டரியா கேட்கறாங்க. இது நமக்கு அவசியம் இல்லை. ஆக்சுவலா நேட்டிவிட்டி ப்ரூஃப், நேஷனாலிட்டி ப்ரூஃப் நம்ம கொடுத்துட்டோம், SSLC பர்த் சர்டிஃபிகேட் அது ஏதாவது ஒன்று கொடுத்துருவோம். நேட்டிவிட்டி ப்ரூஃபுக்கு என்ன கொடுக்குறது? நேட்டிவிட்டி ப்ரூஃப்க்கு வி டோன்ட் ஹவ் எனிதிங். அப்படி இருந்துச்சுன்னா தமிழ்நாடு நேட்டிவிட்டி இருந்தால் தமிழ்நாடு நேட்டிவிட்டி ப்ரூஃபே அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். பட் அப்படி இல்லை, எனிவேஸ் உங்களுக்கு நேட்டிவிட்டி நான் நான் கேரளைட் தானே செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா தென் யூ கேன் அப்லோட் எனிதிங் எல்ஸ் விச் இஸ் அ நேட்டிவிட்டி ப்ரூஃப். நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. யூ கேன் ஜஸ்ட் அப்லோட் யுவர் பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னா ஒரு அனெக்ஸ்டர்ல ஒரு ஹெட் மாஸ்டர் கிட்ட வந்து சைன் பண்ண ஒரு சர்டிஃபிகேட் கேட்டிருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட் கூட அப்லோட் பண்ணுங்க. அந்த சர்டிஃபிகேட்ல நேட்டிவிட்டி இந்தியன் நேட்டிவிட்டி ஆஃப் திஸ் ஸ்டேட்னே இல்லை, பட் இங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்கிறது மட்டும் இருக்கு, அது கூட போதும். அண்ட் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் என்னென்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் காஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரூஃப். எஸ்டி எஸ்டி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் இன்டர் காஸ்ட் மேரேஜ்னா நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், அது எல்லாமே பாருங்க. உங்களுக்கும் பேரண்ட்ஸோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்க்கான சர்டிஃபிகேட்ஸ் இதையும் என்டர் பண்ணிட்டு ஃபைனலி மைனாரிட்டி கோட்டா என்ஆர்ஐ கோட்டாக்கான சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுங்க. நீங்க என்ஆர்ஐ அப்ளை பண்றதா இருந்தா எல்லா என்ஆர்ஐ சர்டிஃபிகேட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் காப்பி அண்ட் விசா அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மென்ஷன் பண்ணலன்னா அதுக்கான ஜாப் சர்டிஃபிகேட், ஸ்வான் அஃபிடவிட் ஒன்று அது நோட்டரைஸ் பண்ணது, இது எல்லாமே சேர்த்து ஒரே பிடிஎஃப் ஆக்கி அதுக்கான சைஸ்ல நீங்க அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் ஃபைனலி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டை ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிட்டு புது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க, தப்பா அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா. பட் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க, டேக் டைம் ஃபார் திஸ். அண்ட் ஒவ்வொரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போதும் ஒரு சின்ன பாப்அப் வரும், நேட்டிவிட்டிக்கு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணக்கூடாது, எஸ்சி காஸ்ட் கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றீங்கன்னா ரெவன்யூ அஃபிஷியல் கிட்ட இருந்து இருக்கணும், எஸ்சிபிசினா இவங்க கிட்ட இருந்து, எஸ்சி எஸ்டினா தாசில்தார் கிட்ட இருந்து, எஸ்சிபிசினா வில்லேஜ் ஆஃபீஸர் கிட்ட இருந்து, இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் there will be some intimation. அதை பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி டூ அ சப்மிட். இதனோட ஒரிஜினல்ஸ் எல்லாமே கையில வச்சிருக்கணும் லேட்டருக்கு. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் அக்னாலஜ்மெண்ட்டை பிரிண்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறமும் நீங்க சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண முடியும், பட் ஸ்டில் ஃபர்ஸ்டே கரெக்டா அப்லோட் பண்ணுங்க. சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண முடியும், ஃபார்மை எடிட் பண்ண முடியாது. எடிட் விண்டோ கொடுக்குறாங்களான்னு தெரியல, பட் ஸ்டில் பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்ரிதிங் பி வெரி கிளியர். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த ஸ்டேஜ்ல சொன்னோம் இல்லையா, when I am going to this stage, பேமெண்ட்டுக்கு முந்தின ஸ்டேஜ்ல எடிட் பண்ணணும்னா இங்கேயே எடிட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணி கம்ப்ளீட்டாவே எடிட் பண்ணுங்க. இதுதான் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஒன்ஸ் பிரிண்ட் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். இதை நீங்க செக் பண்ணிக்கலாம், என்னென்ன டீடைல்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். பட் சர்டன் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் நீங்க அனுப்ப வேண்டி இருக்கலாம். அவங்க ஏற்கனவே இதுல சொல்லியிருக்காங்க என்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனா இருந்தா மட்டும் அனுப்பணும் சில சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது. அதை மட்டும் பார்த்துட்டு இஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் யூ வில் சென்ட் இட் அக்ராஸ். சர்வீஸ்க்கு மட்டும் யூஸ்வலா அனுப்ப சொல்லுவாங்க, பட் அப்படி இருந்துச்சுன்னா யூ கேன் சென்ட் இட் அக்ராஸ் டு தம். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் applying for KE கேரளா கவுன்சிலிங். கர்நாடகா கேரளால நிறைய தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் போய் சீட்ஸ் எடுப்பாங்க, எஸ்பெஷலி பார்டர்ல இருக்கிறவங்களும். பட் ஈவன் அதர்வைஸ் பீப்புள் கோ அஹெட் அண்ட் செக் என்ன எலிஜிபிலிட்டி உங்களுக்கு தெளிவா இருங்க. என்ஆர்ஐனா செகண்ட் கிரைட்டீரியா தான் வருமா, நான் கேரளைட்டா அப்ளை பண்ணணுமா, அதெல்லாம் தெளிவா இருங்க. எந்த ரேங்க்கு கிடைக்குங்கிறது தெளிவா இருங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் லெஸ், இஸ் நாட் ஹை. பட் நீங்க வந்து கேரளாலே நேட்டிவிட்டி அப்ளை பண்ணிட்டு தமிழ்நாட்டிலே நேட்டிவிட்டி அப்ளை பண்ணிட்டு யாராவது ஒருத்தங்க அதை பார்த்து கண்டுபிடிச்சு உங்களோட தமிழ்நாடு எலிஜிபிலிட்டியோ கேரளா எலிஜிபிலிட்டியோ கொஸ்டின் பண்ணி ரிமூவ் பண்ணிடக்கூடாது. ஸோ பி வெரி கிளியர், கேரளைட்னு அப்ளை பண்ணிட்டு தமிழ்நாடு நேட்டிவிட்டி அப்ளை பண்ணாதீங்க. தமிழ்நாடு கிளியர்லி ஹேஸ் அ டியூவல் நேட்டிவிட்டி கிளாஸ். யூ வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் தமிழ்நாடு இஃப் டியூவல் நேட்டிவிட்டி அப்ளை பண்ணக்கூடாதுங்கிற கிளாஸ் இருக்கு. இது சம்பந்தமா கேரளா பாண்டிச்சேரி ரிலேட்டட் ஹைகோர்ட் கேசஸும் இருக்கு. கேண்டிடேட்ஸ் அப்படி அப்ளை பண்ணவங்களை ரிமூவ் பண்ண கேசஸ் இருக்கு. ஸோ எந்த ஸ்டேட்ல ரிமூவ் பண்ணவங்களுங்கிறதும் தெரியாது. ஸோ ரிஸ்க் எடுக்காதீங்க. பட் ஆல் இண்டியா மெரிட் 15% சீட்ஸ் இருக்கு இல்லையா நேட்டிவிட்டி இல்லாம,
அது கேரளால நீங்க அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு நேட்டிவா தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணிட்டு பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்ல இருக்கக்கூடிய 15% சீட்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். அதுல ப்ராப்ளம் இல்லை. அங்க ஒரு கேரளைட்ஸ் சொல்லி அங்கேயும் கவர்மெண்ட் கிளைம் பண்ண முடியாது. அதுதான் இஷ்யூ. ஓகேங்களா? ஸோ பி வெரி கிளியர் அபவுட் தட். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். இன்கேஸ் ஏதாவது queries இருந்துச்சுன்னா கீழே போடுங்க. ZyNerdக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ZyNerdல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்குது ஆன் கேரளால எந்த சீட்ஸ் என்ன கட் ஆஃப்ல போயிருக்குது, ரேங்க்ஸ் லாஸ்ட் இயர்ல போயிருக்குதுங்கிறது உங்களோட ரெஃபரன்ஸ் வச்சும் அதனோட ஃபீ வச்சும் நீங்க எந்த ரவுண்ட்ல அது கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சும் நீங்க அப்ளை பண்ணிட்டு யூ கேன் டேக் அ கால். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். உங்க கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு இந்த செஷன் அப்படிங்கிறது, என்ன வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸும் போடும். தேங்க்ஸ்.